பாபாவிற்கு பிடித்த விஷயங்களை நாம் செய்யும் பொழுது அவர் மகிழ்வெய்தி நம் விருப்பங்களை உடனே நிறைவேற்ற தயாராகி விடுகின்றார். குழந்தைக்கு இது பிடிக்குமா அது பிடிக்குமா என்று பார்த்து பார்த்து தாயானவள் செய்வதைப் போல குழந்தையானவள் அம்மாவிற்கு இப்படி நடந்து கொண்டால் பிடிக்குமா அப்படி நடந்து கொண்டால் பிடிக்குமா, நம் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்படுமா, நம்முடைய விருப்பங்களை எல்லாம் உடனே நிறைவேற்ற மாட்டாளா என்று குழந்தை இயங்குவது போல பக்தர்களும் குருவும் ஒன்றோடு ஒன்று தாயாகவும் பிள்ளையாகவும் இருந்து அவரவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கின்றார்கள். குருவானவர் பக்தர்கள் நல்வழியில் செல்வதையும் பக்தர்கள் நன்னெறியில் நடப்பதையும் தேவையாக விரும்புகின்றார். பக்தர்களோ குருவினுடைய வழிகாட்டுதல் என்றென்றும் நமக்கு கிடைக்கப்பெற்று நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகளோடு நம் நாள் புறப்படுகின்றது. முடிவானது அந்த தேவை கிடைக்க பெற்றதா, நம் விருப்பம் நிறைவேறியதா என்று கேட்டால் ஒரு சில நாட்களில் நிறைவேறியிருக்கும், ஒரு சில நாட்களில் அது ஏமாற்றமான நாட்களாகவும் முடிந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவங்களையும் ஒவ்வொரு தோல்வியையும் வெற்றியையும் மாறி மாறி பாடங்களாக கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. காலம் ஆசானாக இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பல பாடங்களை அனுதினமும் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அந்த பாடங்களை எல்லாம் ஒவ்வொரு நாளும் மனதில் ஏற்றுக்கொண்டு குருவினுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து செல்வோமே ஆனால் வெற்றி நமக்கு நிச்சயமாக கிடைக்கப்பெறும். இப்படி பாபா விரும்பிய ஒன்றை நாம் அவருக்கு செய்யும் பொழுது நாம் விரும்பிய பலவற்றை அவர் நமக்கு செய்தும் மகிழ்கின்றார். பாபாவிற்கு பிடித்த மாலையான அந்த இனிப்பு உருண்டை மாலை, சாக்லேட்டால் மாலை செய்து அதை அணிவித்து மகிழ்விழும் பொழுது அவரும் மனம் மகிழ்ந்து இனிமையான பல விஷயங்களை நமக்கு செய்கின்றார். இது அனுபவபூர்வமான உண்மை. நமக்கு ஏதாவது ஒரு சிறு விஷயம், நன்மை தரக்கூடிய விஷயமோ மகிழக்கூடிய விஷயமோ நடந்தால் கூட உடனே பாபாவிற்கு சென்று அந்த சாக்லேட் மாலையை அணிவித்து மகிழும் பொழுது பாபாவும் மகிழ்கின்றார். ஒரு வேண்டுதலை முன்வைத்து, அப்பா இந்த விஷயத்தில் இனிமையான நிகழ்வு நடக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுதலை முன்வைத்து அவருக்கு அந்த சாக்லேட்டுகளை மாலையாக கட்டி அணிவித்து மகிழ்ந்து அந்த சச்சரித்திரம் புத்தகத்தை பாராயணம் செய்து தொடர்ந்து முடிப்போமேயானால் அந்த நாட்களுக்குள்ளேயே நாம் வேண்டியது கிடைத்து விடுகின்றது. இனிமையான நிகழ்வுகள் பல நடக்கவும் செய்கின்றது. இதை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேற பாபா வழித்துணையாக இருப்பார். பாபாவை மகிழ்வடைய செய்து நாமும் மகிழ்வடைவதுதான் நம்முடைய குறிக்கோள். நன்னெறிகளாலும் நல்ல பண்புகளாலும் நல்லொழுக்கங்களாலும் உண்மையும் நேர்மை தவறாமலும் ஒரு நல்ல நேர்பாதையில் செல்வதையும் நாம் அவருக்கு செய்யக்கூடிய விஷயங்கள். பிறருக்கு எந்த ஒரு துன்பத்தையும் காயத்தையும் ஏற்படுத்தாமல் சகிப்புத்தன்மையும் பொறுமையும் நம்பிக்கையையும் உடன் வைத்து கொண்டு அவரை நோக்கி செல்வோமே ஆனால் அவர் மிகவும் மகிழ்வெய்து நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அற்புதங்களாக நிறைவேற்றி தருகின்றார். அவருக்கு பிடித்த விஷயங்களையும் அன்றாடம் செய்து வந்தால் மிகவும் மனமேதி விரைந்து செய்வதற்கு அது ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும். அனுதினமும் தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இருளை எல்லாம் அவர் கரங்களால் விலக்கி விடுகின்றார். தீபமேற்றி வழிபடும் பொழுது நம் வாழ்க்கை பிரகாசமாக மாறுகின்றது. மனம் மாற வேண்டி அதே இந்த சாக்லேட் மாலையை அணிவித்து மகிழும் பொழுது இனிமையான பல நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்தேறும். இது அனுபவபூர்வமான உண்மை. உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து பார்த்து உங்களுடைய தேவைகளை பாபாவிடமிருந்து நிறைவேற்றி கொள்ளலாம். பாபா உங்களுடைய வாழ்க்கையிலும் இது நாள் வரை பல அற்புதங்களை செய்திருந்தால் மனமாற ஓம் சாய்ராம் என்று பதிவிட்டு அவருக்கு நன்றியை சொல்லுங்கள். முடிந்தவரை பிறருக்கு அவ்வப்பொழுது நன்றிகளை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நன்றி உணர்வு என்பது மிகவும் முக்கியமானது. அது நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுப்பது. பிறர் நமக்கு செய்த உதவிகளை என்றென்றும் மறக்காமல் இருக்கும் பட்சத்தில் பாபா நம்மையும் மறக்காமல் நமக்கான உதவிகளை செய்து கொண்டே இருப்பார். பாபாவுக்கு நன்றி சொல்லி, இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி, பக்தர்களாடைய ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி இந்த பதிவை இத்துடன் முடிக்கிறேன். சாக்லேட் மாலையை அணிவித்து நீங்களும் மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.